வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேபிள் ஃபேனு தான் ஓடலை. ஓகேங்களா, இந்த டேபிள் ஃபேனு தான் ஓடலை. இப்போ இது எதனால் ஓடலை அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா அஸ்தல் தமிழ் டெக் அப்படிங்கிற சேனல், நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் இருக்கும். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிறது வரும். ஆளுங்கிறது கிளிக் பண்ணால் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நேயர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த ஃபேன் எதனால் ஓடலை அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன், பக்கத்துலேயும் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேனு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் அழுத்துறேன். பாருங்கள், ரன்னே ஆகலை. பாருங்கள், ரெண்டாவது ஃபஸ்ட்டு இதில் வரும்போது சவுண்டு எப்படி வருதுன்னு மட்டும் கேளுங்க. கேட்குதுங்களா? இப்படிதான் சவுண்டு வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம 3 கண்டிஷனர் வச்சாலுமே நமக்கு ரன் ஆகலை. ஓகேங்களா, ஓகே, ரன் ஆகலை. நம்ம அது என்ன கண்டிஷனல் ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி பார்க்கலாம். ஃப்ளாப்க்கு இது ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாங்களா? ஃப்ளாப் கழட்டியாச்சு. அதுவும் ஏதோ சுத்தமானு பார்த்தா சுற்றலை. பாருங்கள், 3 தான் வச்சுருக்கேன், ஆனில் தான் இருக்குது, ஆனால் சுற்றலை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம கழட்டி பார்க்கலாம். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் கழட்டணுன்ட்டு. ஓகேங்களா, டைட் பண்ணுறதெல்லாம் இப்படி கழட்டக்கூடாது. இது இப்படி தான் கழட்டணும். இந்த ஃப்ளாப்பை இப்படி தான் கழட்டணும். பார்த்தீங்கன்னா கழட்டணுன்னு உங்களுக்கு வந்துருச்சு. பாருங்கள், ஃப்ளாப்பும் வந்துருச்சு. பாருங்கள், உள்ள எவ்வளோ டிஸ்டன்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது நார்மல் லூஸ் பண்ணுற டைப்பு தான். கழட்டியாச்சு. இது எல்லாம் எடுத்தாச்சு. இதில் 4 ஸ்க்ரூ இருக்கும், நம்ம 4 ஸ்க்ரூ கழட்டும். நாலு ஸ்க்ரூ, இது 4. ஸ்க்ரூ கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் இந்த லாக்கு எடுக்கணும், இதையும் எடுக்கணும். ஒன்று எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுபடியும் நாங்குது. ஓகே, கழட்டியாச்சு. பாருங்கள், இதையும் கழட்டியாச்சு. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதை கழட்டுறதுக்கு முன்னாடி இது ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் கழட்டணுன்ட்டு. இதை பாருங்கள் எப்படி கழட்டுறன்ட்டு. இது ஒரு பக்கமாக இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா, தெரியுதா? பாருங்கள், உள்ள எவ்வளோ டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்டில் இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் கழட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ இருக்குது. 6 ஸ்க்ரூவும் நம்ம கழட்டிக்கலாங்க. எல்லாமே கழட்டியாச்சு.
பாருங்க எடுத்தாச்சு. முதல்ல இந்த கெபாசிட்டர் கழட்டி பார்க்கலாம். கெபாசிட்டர் தான் போயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெபாசிட்டரை சேஞ்ச் பண்ணுவோம். இது பாருங்க 2.25 MFT. இதுக்கு முன்னாடி தள்ளி விட்டு இன்னும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இழுத்துட்டுக்குங்க. ஓகே, இதில் வந்து ஃபேனோடவே வந்த கெப்பாசிட்டர். இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த எலக்ட்ரான்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா 2.5 மைக்ரோஃபேட். ஓகேங்களா, இதில் வந்திங்கன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் போட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 2.5னா உங்களுக்கு 3ஆகவும் எடுத்துக்கு, ப்ளஸ் பண்ணால் 3, மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2ஆகவும் எடுத்துக்கும். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போது இதை மாற்றிட்டு பார்ப்போம். ஃபேன் ஓடுதா என்னன்னு பார்க்கலாம். வாங்க கனெக்ஷன் கொடுப்போம். கனெக்ஷன் கொடுத்து விட்டு இதை இழுத்து விடுங்க. இப்போதைக்கு சேஃப்க்கு கரண்ட் டச் ஆகும். கொடுத்தாச்சு. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்யுது, ஆனால் ப்ரெஸ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாரி இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே வேலை செய்யுது. ஓகேங்களா, அது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மட்டும் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நிற்கிது. இது ரொட்டேஷன் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஓடுது. இப்போ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், அதான் ஃபஸ்ட்டு மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. 0க்கு எடுத்துருக்க 1, மீதி 2, 3 வேலை செய்யுது. அது எதனாலன்னா நம்ம அது கரெக்டாக வந்து ரொம்ப ஸ்லோவாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டன் அப்படி இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இப்போ பாருங்கள் 3 வேலை செய்யுது, 2 வேலை செய்யுது, இதை மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம க்ரீஸ் விட்டோம்னா போதும். ஓகேங்களா, க்ரீஸ் விட்டு நம்ம பண்ணணும்னா அது வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, க்ரீஸ் விட்டு சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ அதுதான் இதோட இது. இப்போ பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கழட்டினதில் பார்த்தீங்கன்னா அந்த கெபாசிட்டர் கீழே பார்த்தீங்கன்னா என்ன மாரி உடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதாவது கெபாசிட்டர் வந்து பொங்குன மாரி இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு அறிகுறி நமக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒயரிங்க்கு ஷால்ட்ரிங் வைக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வைப்ரேஷனில் வந்து கழட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இது கட்டரில் கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ சால்ட்ரிங் வைப்போம். ஏன்னா சால்ட்ரிங் எதுக்கு வைக்கிறோம்னா நம்ம வந்து வைப்ரேஷனில் வந்து கழட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சால்ட்ரிங் வச்சுட்டோம்னா
கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம சால்ட்ரிங் வைக்கிறதே. டேபிள் ஃபேனை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் கனெக்ஷன் பண்ணி டேப் அடித்தாலும் சால்ட்ரிங் அடித்து டேப் பண்ணோம்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு பாருங்கள், சால்ட்ரிங் வச்சுக்கிட்டே இருக்கோம். அன்பு நண்பர்களே பாருங்கள், வைத்து கொண்டோம். ஏற்றுட்டு நாம் இப்போ இதுக்கும் வைக்கிறோம். இங்கே எல்லாத்துக்கும் சால்ட்ரிங் வைக்கிறோம். சால்ட்ரிங் வச்சாச்சு. ஓகே, ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் சால்ட்ரிங் வைக்கிறோம். நல்ல கலண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒயரு வீக்காக இருந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சீவிட்டு, ஓகேங்களா, கட்டில் சீவிட்டு நம்ம மறுபடியும் ப்ரெஷ்ஷாக வைக்கிறோம். ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் அன்கண்டிஷனல் இருந்ததுன்னா நம்ம அதை சரி பண்ணி விட்டு ஓடும்போது ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நல்ல வேலை நம்ம போய் பார்த்துக்கிட்டோம். கேமரா தெரியலைங்களா பாருங்கள், இப்போ தெரியுதா? இப்போவும் தெரியல. இப்போ பாருங்கள் வச்சாச்சு. ஓகே ஓகே, குயிக் வச்சாச்சு. ஓகே, ஒவ்வொரு இது அதில் கருப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தேய்ச்சி விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிடிக்கும். ஓகேங்களா, ஓகே, சால்ட்ரிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்க நேயர்களே, நம்மளுடைய ரெடி பண்ணியாச்சு. ஃபேன் ஓடுகிறது, கரெக்டாக ஓடுகிறது. ஓகேங்களா, நம்மளுடைய
பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்மளுடைய அஸ்தல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிறது வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நேயர்களே. இதுவும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப்